பரிசுத்த வேதாமத்திலையும் பாருங்க, அருமையான சவுல் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருந்த காலத்தில் பெலிஸ்திய படை மோதி அடித்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெலிஸ்தனில் ஒரே ஒரு வீரன் கோலியாத் என்கிறவன், உலக ரீதியாக அவன் பார்க்க பயங்கரமான ஒரு மனிதன், கடினமான சரீரம் உடையவன், குணம் முரட்டாட்ட குணம் உடையவன். இப்படிப்பட்டவனை எப்படி முறியடிக்க முடியும்னு மொத்த இஸ்ரவேலின் போர்ச்சேவர்களும் சோர்ந்து போய் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. ராஜா அதற்கு மேலே கொஞ்சம் தயங்கிட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்களேன், தேவனை சார்ந்திருக்கிற ஒரு வாலிபன் தாவீது, அவனை வைத்து ஆண்டவர் அருமையாக வெற்றியை தந்தார். அந்த தாவீதுக்குள்ள பாருங்க, அந்த எதிர்த்து வருகிற கோலியாத்தை குறித்து ஒரு பயமும் இல்லை, ஒரு நடுக்கமும் இல்லை. அந்த கோலியாத் பேசுகிற வார்த்தை தாவீதுக்கு கோபம் ஊட்டுனதே தவிர அவன் பேசுவது பயமாக தெரியலை. ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு தேவ சமூகத்தில் தேவ ஊழியக்காரர்கள் பேசுறது கூட கோபமாக தெரியுதே தவிர கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரமாட்டுது. உலகத்தை குறித்து நிறையா பயம் வச்சுருக்காங்க. உலகத்தில் நடக்காதெல்லாம் நடந்துருமோன்னு யோசிக்காங்க. வராத வியாதிலாம் வந்துருமோன்னு பயப்படுறாங்க. எந்த பக்கம் எதையாவது ஒன்று கேள்விப்பட்டுட்டா அது நம்ம வீட்டுக்கும் வந்துருமோன்னு பயந்து அந்த அளவுக்கு பயப்படுறவங்களாம் இன்றைக்கி பெருகிட்டீங்க. ஆனால் தேவ சமூகத்தில் எதிராளியாகிய பிசாசானவனை, உங்களை கெடுத்து பயமுறுத்துகிற அந்த அந்நிய சக்திகளை முறியடிக்கக்கூடிய பலனை பெறாதபடிக்கு நீங்கள் இன்றைக்கி இருக்கிறீங்க. எங்கே நம்ம எப்படி இருக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு கற்றுக்கணுங்க. தாவீதுக்கிட்ட இருந்து கற்றுக்கிறது அதான். தாவீதுக்கு நல்லா தெரியும், அந்த கோலியாத்துக்கான உயரம் தாவீதுகிட்ட கிடையாது, அந்த கோலியாத்துக்கிட்ட இருக்கிற படை பலங்கள் தாவீதுகிட்ட கிடையாது, அவன்கிட்ட இருக்கிற திறமை தாவீதுகிட்ட கிடையாது. ஆனால் தாவீதுக்கிட்ட எது இல்லாட்டியும் ஒன்றே ஒன்று இருக்குது. என்ன என்றால், எகிப்திலிருந்து இஸ்ரவேலை அழைத்து வந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமம். செங்கடலை பிளந்து நடத்தி வந்தார், உலர்ந்த தரவழியாக நடத்தி வந்தார், பார்வோனையும் அவன் சேனைகளின் கடலை மூழ்கடித்தார். எல்லாவற்றையும் கேள்விப்பட்டு அதுபடியே நடத்தி இன்றைக்கும் நமக்கு ஒரு தேசத்தை தந்து நடத்துகிறார் என்கிற விசுவாசம் தாவீதுக்குள்ள நிறையா இருந்துச்சுங்க. அவனுடைய கண்களை விட்டு நீங்காதது அந்த விசுவாசம் தான். அவனுடைய இருதயத்தை விட்டு நீங்காதது தேவன் நடத்தி வந்த அந்த வழிகள் தான். அதனால தான் அவன் கோலியாத்தை பார்த்து பயப்படவே இல்லை. இந்த கோலியாத்தை மாத்திரம் தேவன் இவ்வளவு காரியங்களை நம்முடைய கையில் கொடுத்துருக்க, இவன் என்ன பண்ணிடுவாங்கிற ஒரு தைரியம். தாவீது போனது எதை நம்பி இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு தன்மையை நம்பி கோலியாத்தை எதிர்த்து போகலை. ஒரே ஒன்று தான், சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் தான் நம்பி போனார். வேதத்தில் பார்ப்போம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். மொத்த போர்ச்சேவர்களும் அன்றைக்கு இருந்த ராஜாவும் கோலியாத்துடைய வார்த்தையை கண்டு நடுங்கினாங்க, கோலியாத்துடைய உருவத்தை கண்டு நடுங்கினாங்க, கோலியாத் போடுகிற ஒவ்வொரு திட்டங்களை குறித்தும் நடுங்கினாங்க. ஆனால் அங்கிருந்த ஒரு வாலிபன் எந்த நடுக்கமும் இல்லை, தயக்கமும் இல்லை. சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த கோலியாத்தை வீழ்த்தணும் என்கிற ஒரே எண்ணம் கொண்டிருந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால அந்த தேசமே பயந்திருக்க, அந்த தேசத்தில் இருக்க ஒருவன் எங்க தேவனுடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று துணிந்து போகிறான். அங்கே போனோன்னு கோலியாத்து பேசுறது என்ன, ஒரு பட்டயம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் என்ன எதுக்க வந்திருக்கியா சின்ன பையனே, உன்கிட்ட என்ன இருக்குது, என் உயரத்தை பாரு, நான் போட்டிருக்கிற ஒவ்வொரு உடைகளையும் பாரு, நீ எந்த ஆயுதத்தை வச்சு நீ என்னை தாக்கிடுவ, எதுவுமே உன்னால் முடியாது, உன்னை ஒரே நிமிஷத்தில் இப்போ நான் கொண்டு போடுவேன், இருந்தாலும் உங்ககிட்ட பேசுகிறேன், என்ன தைரியத்தில் நீ வந்த அப்படின்னா அவன் சொல்லுகிற வார்த்தை தான் அது. பட்டயத்தோடும் ஈட்டியோடும் நீ நிற்கலாம், நான் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை கொண்டே வந்திருக்கேன்னு சொல்கிறான். அவன் தாவீது சாதாரண ஆடு மேய்க்கிறவன். அந்த ஆடு மேய்க்கிற அனுபவங்களை என்னென்ன கையில் இருக்குமோ அதை மாத்திரம்தான் கையில் வச்சுருக்கிறான். ஆடுகளை ஏதாவதும் கடிக்க வருகிறது, ஏதாவது ஒன்று பண்ண வருதுன்னா அதுக்கு ஒரு கவன் வச்சுருக்கான், அந்த கவனில் போடுகிற கல்லை வச்சுருக்கான், அவ்வளோதான். பாருங்கள், தேவனுக்கு லேசான காரியங்க. ஒரு தேசமே இதை என்ன செய்ய முடியும்னு பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிற ராஜா சேனைகள் மத்தியில் எங்கள் தேவனால் கூடாது ஒன்று இருக்கானுங்கிற அந்த விசுவாசம் அவனை கொண்டு போய் ரட்சிக்க பண்ணுச்சு. அவன் சொல்லுகிறான், எங்களுடைய தேவனுடைய நாமத்து நிமித்தம் நான் வந்திருக்கிறேன்னு.
மனிதன் எவ்வளோதான் ஞானத்தினால சாதிக்கலாம்னாலும் ஞானம் ஒரு நாள் கைவிட்டுரும். ஞான கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி வேண்டி சாதிக்கிறவனுடைய சாதனை ஒரு நாளும் கைவிடாது. அது என்னைக்கு இருந்தாலும் அவங்கள ஜெயிக்க பண்ணி சாட்சி தூணா நிறுத்தி அழகு பார்க்கும் என்பதற்கு அடையாளம் இந்த தாவீது. அந்த கோலியாத்தை எதிர்பார்த்த ஈட்டி பட்டயம் பெரிய ஆள் எதுவுமே எதிர்த்தாப்புல அவன் இல்லை. ஒரே ஒருத்தன் சின்ன பையன் சேனைகளின் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு அடப்பை கையிலேருந்து ஒரு கல்லை எடுத்து கவனில் மாட்டி அறிறான். ஆண்டவர் அழகாக வெற்றியை தந்தார். தாவீது ஒரு நாள் இந்த வெற்றியை நான் பெற்றேன் என்று அவன் சொல்லவே இல்லை, தேவன் தந்தார் தான் சொன்னான். அதுதாங்க பெரிய சாட்சியாகவே மாறிச்சு. இன்றைக்கி எத்தனையோ காரியத்துக்கு போராடி வாங்குற மாதிரி நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு சின்ன வெற்றி வந்தோன்னே இது எங்களுடைய முழங்கால், இது எங்களுடைய உபவாசம் நீங்கள் நினச்சிக்கிட்றீங்க. அப்போது ஒரு சபை கூடி வருதல்னு ஒன்று இருக்குது, தேவ பிரசன்னம்னு ஒன்று இருக்குது, பரலோகத்தின் தேவ மகிமைன்னு ஒன்று இருக்குது, ஊழியக்காரங்கன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் தாண்டி தானே ஒரு வெற்றி ஒரு மனுஷனை தேடி வரும். அது எதுவுமே இல்லாமல் ஒரு வெற்றி பெற்றால் மட்டும் அது நீங்கள் இங்கே தோல்வி வந்தால் மட்டும் இருக்கிறவங்க மேலெலாம் பழிய தூக்கி போடுறீங்க. வெற்றியில் சந்தோஷப்படுவீங்கன்னா தோல்வியிலையும் பங்கெடுத்துக்கோங்க. அந்த தோல்விக்கு காரணமும் நீங்களாக தான் இருக்கும். சிந்திக்க வேண்டிய ஒரு காரியங்க. இன்றைக்கு இந்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை மறந்துட்டு எதிரில் வர்ற எந்த போராட்டத்தை கண்டாலும் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு திகைத்து இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு உங்களுடைய போராட்டங்கள். குடும்பத்தில் ரட்சிப்பு ஏற்படுமா அப்படின்னா அது உங்களுக்கு யோசனையாக இருக்குது. ஆனால் நீங்கள் நினச்சதெல்லாம் கிடச்சிருச்சுன்னா கர்த்தர் நிச்சயமாகவே எங்கள் ஜெபத்தை கேட்குறாரு, நினச்சதெல்லாம் கொடுத்துட்டாருங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் வாங்கினீங்கல்ல, அது ஜெபத்தில் வாங்கினீங்க சொல்ல முடியாதுங்க, அது நீங்கள் அடம் பிடிச்சி கூட வாங்கியிருக்கலாம்.